கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசுவின் ஈடிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளியாப்பும் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபிக்கிறோம். அதிகால வேளையிலே அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள இணைந்திருங்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? திரும்பவும் பயப்படுகிற ஒரு குடும்பத்திலே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திரும்ப திரும்ப பயப்படுவாங்க. இது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது அடிமைத்தனம், இது ரெண்டாவது பிரச்சனை. என்ன பிரதர், காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே 2 காரியத்தை சொல்லிட்டீங்க அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம். ஒரு குடும்பத்திலே எது அதிகமா கிரியை செய்யுது அப்படின்னா பயம். ரெண்டாவது அடிமை. அடிமை அப்படின்னா நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக பாவ எண்ணங்கள், பாவ சிந்தனை, பல காரியங்கள் உண்டு. ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் நிறைய குடும்பத்திலே, ஏன் பல குடும்பத்திலே, சில குடும்பத்திலே எப்படினாலும் நம்ம யோசிக்கலாம். அடிக்கடி வரக்கூடிய காரியம் என்னன்னா, ஒன்று பயம், ரெண்டாவது அடிமை. எதை செய்யக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க, ஆனா மறுபடியும் பார்த்தா அதான் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது பார்த்தா மாம்ச கிரியா இருக்கலாம், அப்படி இல்லை அப்படின்னா ஜென்ம சுபாவமா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பழைய பாவ அடிமையில் உள்ள காரியமா இருக்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னென்ன காரியத்தில் அடிமையா இருந்தாங்களோ அது சில குடும்பத்துல இன்னைக்கு வரைய தொடரும். ரகசிய பாவம் சொல்லலாம், அந்தரங்கத்துல மறைந்திருக்கிற காரியம் சொல்லலாம். ஒரு இருதயத்துக்குள்ளே ஒரே ஒரு பாயிண்ட், ஒரே ஒரு காரியம் மட்டும் அவங்க இதயத்துக்குள்ளே கசப்பா இருக்கும், அந்நிய நோகமா இருக்கும். பர்சனலா ஒரு ஃப்ரெண்ட் வச்சிருப்பாங்க, யாருக்குமே தெரியாம ஒரு வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு வருவாங்க, யாருக்குமே தெரியாம ரகசியமா ஏதோ ஒரு பாவத்துல இருப்பாங்க, யாருக்குமே தெரியாம செல்போன்ல சில நேரத்துல மூழ்கி போய் கிடப்பாங்க. ரகசியமான சில பாவங்கள், அதாவது சில பாவங்கள் சொல்லி முடிச்சாச்சு. தெரியும், எனக்கு தெரியும் இது தப்பு, இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியும். தெரிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் அதே பாவ அடிமையில வாழ்வாங்க. சில குடும்பத்திலே பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், கரெக்டா புருஷன்ட்ட போய் பேசிடுவாங்க. சில குடும்பத்திலே பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி நல்லா தெரியும், ஆனா மனைவிட்ட போய் பேசுவாங்க. பொய் பேசக்கூடாதுன்னு சொல்லி தெரியும், ஆனா அம்மா அப்பாட்ட கூசாம போய் பேசிடுவாங்க. இப்போ புரியுதா? அடிமை அப்படின்னா பொய் பேசுற ஒரு சுபாவம், அது ஒரு அடிமை தான். அது கூட அடிமை தான், தப்புன்னு தெரியுது, அதை மறுபடியும் செய்வாங்க. பரிசுத்த ஆவியான 2 முறை எச்சரிப்பு கொடுப்பார். அந்த 2 முறைக்குள்ள நம்ம மனம் திரும்பிட்டோம்னா ஆவியான நம்ம பேசும்போது நம்ம புரிந்து கொள்ள முடியும். சில குடும்பத்தில் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இதான் எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கடின இருதயமா மாறிடும், உணர்வு இல்லாத இருதயமா மாறிடும். அதுக்கப்புறம் இஷ்டம் போல வாழக்கூடிய ஒரு குணம் வந்துடும், கீழ்ப்படியாத சுபாவம் வந்துடும், அதுக்கப்புறம் ஜென்ம சுபாவம் வந்துடும், அதுக்கப்புறம் மாம்ச கிரியை வெளியில வந்துடும், அதுக்கப்புறம் யாரு பேச்ச கேட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ள போயிடுவாங்க.
நான் சொல்றது நிறைய குடும்பத்தில் இது பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா எவ்வளவுதான் பைபிள் வாசித்தாலும் எவ்வளவுதான் ஜெபம் பண்ணாலும் 24 மணி நேரம் வாழ்க்கையில் கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள், அது வீண் வார்த்தையா இருக்கலாம். வீண் வார்த்தை கூட பாவம், சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று எழுதப்பட்டிருக்கு. 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து கதை பேசுவாங்க. அதுல எத்தனை வார்த்தை வீணான வார்த்தை. 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்காந்து செல்போன்ல பாக்குறாங்க. நம்ம கண்ணு வழியா எத்தனை தேவையில்லாத பாவ காரியம் நம்ம சிந்தனையில 3 மணி நேரம் 4 மணி நேரம் கற்பனையில யோசிச்சுட்டு இருப்பாங்க. வீடு கட்டிடலாமா, நகை வாங்கிடலாமா, கல்யாணம் முடிச்சிடலாமா, எத்தனையோ காரியங்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. தேவன் நமக்கு எல்லாம் தருவார். நம்ம அதுக்கு தகுதியா இருந்தா போதும், அவ்வளவுதான். நமக்கு நேரம் இருந்துச்சுன்னா கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் டைம் இருக்கு, அதை எழுதி வச்சு நம்ம தான் ப்ரோக்ராம் போடணும். ஏன்னா சில குடும்பத்தில் காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே செல்ஃபோன் அப்போ கையில் எடுக்கிறது தான். வண்டியில் போகும்போதும் செல்ஃபோன் பார்ப்பாங்க, ஆஃபீஸில் இருக்கும்போதும் செல்ஃபோன் பார்ப்பாங்க, வேலை பார்க்கும்போதும் செல்ஃபோன் பார்ப்பாங்க, கிச்சனில் இருக்கும்போதும் செல்ஃபோன் பார்ப்பாங்க, வீட்டில் படுத்து தூங்கும்போதும் செல்ஃபோன் பார்ப்பாங்க, பாத்ரூம்லேயும் செல்ஃபோன் பார்ப்பாங்க, குளிக்கும் போதுமே செல்ஃபோன் கையில் வச்சுருப்பாங்க, அங்கேயும் கொண்டு போய் எங்கேயும் ஒரு இடத்துல வச்சுட்டு கேட்பாங்க. ஆக மொத்தம் சில அடிமையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெளியே தெரியாது. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். இப்போ நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில 2 காரியத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா நல்ல ஆவியில வளரலாம், நல்ல அந்நிய பாஷையில ஜெபம் பண்ணலாம், அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளலாம், காத்திருக்கலாம். எவ்வளவோ காரியம் இருக்கு. அதுக்கு தடை செய்யற காரியங்கள் என்ன? திரும்பவும் பயப்படுகிறதற்கு. அப்போ திரும்ப 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 பயப்படுறாங்களா? அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி. இன்னைக்கு நம்ம எதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நான் யாரு? நான் தேவனுடைய பிள்ளை. நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன். எனக்குள்ள யார் இருக்கா? எனக்குள்ள பரிசுத்த ஆவியான் இருக்கிறார். எனக்குள்ள பரிசுத்த ஆவியான் இருந்தா என் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணுமே. நம்ம அப்படி நார்மலா யோசித்து பார்ப்போமே. எனக்குள்ள பரிசுத்த ஆவியான் இருக்கும்போது நான் செய்யற ஒவ்வொரு காரியத்திலுமே பரிசுத்தம் இருக்கணுமே. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அவ்வளவு பரிசுத்தம் இருக்கா? நம்ம அப்படி யோசித்து பார்ப்போமே. நான் தேவனுடைய பிள்ளைதான்ப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் எனக்குள்ளே ஒரு அந்தரங்க, ஒரு மறைவு, கர்த்தரை விட்டு தள்ளி போற ஒரு தீமையான ஒரு சில காரியம் கூட வந்தா கூட, நான் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டேனே, நான் பரிசுத்த எனக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டா இம்மையிலையும் மறுமையிலையும் மன்னிக்கப்படாது என்று எழுதப்பட்டிருக்கு. எவ்வளவோ வசனம் நமக்கு தெரியுமே. நம்ம வாழ்க்கையில எந்த காரியத்திலே ஏதாவது ஒரு காரியத்திலே அடிமையா இருக்கிறோமா? நம்ம நார்மலா யோசித்து பார்ப்போம். என்னையும் சேர்த்துதான். திரும்பவும் பயப்படுகிறதற்கு. இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே மனைவியை கண்டா பயம், புருஷனை கண்டா பயம், பாஸ்டரை கண்டா பயம், சில குடும்பத்துல ஊழியக்காரங்களை கண்டாலே பயம், சில குடும்பத்துல வீட்டுல அம்மா அப்பாவை கண்டா பயம். பயம் 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 பயம். ஏன் பயம் வருது? ஏதோ ஒரு காரியத்திலே கர்த்தரை விட்டு தள்ளி போயிருப்பாங்க, அதனாலதான் பயம் வரும். சில குடும்பத்துல துணிகரம் துணிகரம் துணிகரம். எங்களை யாரு கேட்க போறா? ஏன்னா அவங்க ஒரு விஷயத்துல அடிமையா இருப்பாங்க. அந்த அடிமையில இருக்கும்போது கண்ணு குருடான நிலைமை, அவங்க வாழ்க்கை ஃபுல்லா இருளா இருக்கும். அது ஒரு அடிமை. ஒரு வாலிப பையன் 10 மணி நேரம் செல்போன்ல விளையாடுறான். ஒரு குடும்பத்துல செல்போன்ல ஒரு திருமணம் முடிந்த ஒரு 29 வயசு ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் 19 லட்சம் ரூபாய் ஒரு கேம்ல ஏதோ ஒரு வெப்சைட்டுக்குள்ள போய் 19 லட்சம் காணாம போயிட்டான்.
அவ்வளோதான், தற்கொலை முயற்சி எடுத்தார். இன்னொரு வாலிப பையன் செல்ஃபோனில் ஏதோ ஒரு கேமில் விளாண்டுருக்கான் ஆன்லைனில், 50,000 போச்சு, 10,000 போச்சு. இதெல்லாம் உண்மை சம்பவம். கடைசி காலத்திலே செல்ஃபோனில் அடிமையாக இருக்கிறாங்க. ஒரு வாலிப பிள்ளை, காலேஜ் படிக்கிற பிள்ளை, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் செல்ஃபோனில் அடிமையாக இருக்கிறான். ஒரு வாலிப பிள்ளை நைட்டு ஃபுல்லாக செல்ஃபோனில் தேவையில்லாமல் பல மணி நேரம் ஃபோன் பேசுறது, அப்புறம் வேறு வெப்சைட்டில் போகிறது, நேரம் ஃபுல்லாக போயிடும். ஏதோ ஒரு காரியத்தில் அடிமை. திரும்பவும் அந்த வேடை வந்துட்டு அப்படின்னாலே நம்ம இன்னைக்கு காலையில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எல்லாருமே செக் பண்ணி பார்க்கலாம். டோட்டல் எல்லாரும், எந்தெந்த நாட்டுக்குள்ள இருக்கீங்களோ எல்லாரும், எண்ணின் சேர்த்த எல்லாரும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். திரும்பவும் பயப்படுகிறதற்கு திரும்ப 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 மறுபடியும் ரிட்டன் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம பயப்படுறோமா? நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் திரும்ப திரும்ப ஒரு மனுஷன் பயப்படுறான்னா அது ஒரு அடிமைத்தனத்தின் ஆவி என்கிறார். நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், மறுபடியும் ஞாபகப்படுத்துறாரு, நீ அடிமைத்தனத்தின் ஆவியை பெறலப்பா, திரும்பி திரும்பி ஏன் நீ பயந்துகிட்டே இருக்கிற? அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அப்படின்னா வாங்கிட்டீங்க. அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாரத்தின் ஆவி பெற்றீர்கள். அப்ப எனக்குள்ள வந்தது யாருன்னா குமாருடைய ஆவி. கலாத்தியர் 4:6 தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அப்ப நம்ம கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது எப்படி வாசிக்கணும்? மணிக்கணக்கா உட்கார்ந்து இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், என் வாழ்க்கையில என்ன காரியம் தொடருது, நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றேனா, நான் உண்மையா வாழ்றேனா, என் வாழ்க்கையில எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பல காரியத்தை நம்ம உட்காந்து யோசித்து பார்த்தாச்சு அப்படின்னா நம்ம எந்த அடிமையில இருக்கணும், எந்த காரியத்தை குறித்து பயப்படுறோம், ஏன் நமக்கு பயம் வருது? சிம்பிளா சொல்றேனே, இஎம்ஐ கட்டலைன்னா பயம் வந்தது, கடன் இருக்கு பயம் வந்துடுது, வீட்டுல பிள்ளைக்கு வயசாகுது பயம் வந்துடுது, திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிள்ளை இல்லாம இருக்கு பயம் வந்துடுது, புருஷனை பார்க்கும்போது ஒரு பயம் வந்துடுது, மனைவியை பார்க்கும்போது பயம் வந்துடுது, சில குடும்பத்துல சந்தேகம் வந்துடுது. இப்படி எத்தனை காரியத்தை நம்ம சொல்லலாம். நம்ம சிந்தனைக்குள்ளே, நம்முடைய எண்ணங்களுக்குள்ளே, நம்முடைய நினைவுகளுக்குள்ளே நம்ம வாழ்ற வாழ்க்கையிலே பயப்படுறோமா, அடிமைத்தனத்துல இருக்கிறோமா? கண்டிப்பாக காலையில எல்லாரும் யோசித்து பார்ப்போமே. தேவனர்கள் எப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்து எல்லாரும் யோசித்து பார்ப்போமே. நம்ம காலையில் ஒரு நல்ல காரியத்தை தான் தியானிக்கிறோம். திரும்பவும் பயப்படுவதற்கு ஏதாவது ஒரு காரியத்துல பயப்படுறோமா? சில குடும்பத்துல புருஷனை பார்த்தாலே பயந்துருவாங்க, வீட்டுல மனைவியை பார்த்தோன்னே பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் பேசுற எல்லா வார்த்தையும் பொய்யான வார்த்தையா இருக்கும். அதுல எக்ஸாம்பிள், நான் ஒரு ஆளு, ஏன்னா ஊழியத்துக்கு வரும் முன்பாக என் மனைவிட்டு நல்லா பொய் பேசுவேன். ஊழியத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் எப்படி வாழ்க்கையில இருந்தேன், என்னுடைய வியாபாரத்துல இருக்கும்போது நான் எப்படிலாம் பொய் பேசுவேன், என்னுடைய உலக வாழ்க்கை வியாபாரத்துல இருக்கும்போது கடன் அதிகமா இருந்துச்சு, அதை மறைக்கிறதுக்கு அவர் போய் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கப்புறம் என் மனைவி உண்மையை சொல்ல ஆரம்பிச்சு, நான் இப்படிலாம் கடன் வாங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டேன், என் வாழ்க்கையில எல்லாமே நஷ்டமாயிட்டு, உன்கிட்ட சொன்னா நீ வருத்தப்பட்டு சொல்லிட்டு நான் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா ஒப்புரவாக ஆரம்பிச்சு. என் வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள். இதெல்லாம் ஏன் தெரியுமா காலைல சொல்றேன்? 2 பேர் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது உடனே அற்புதம், உடனே அதிசயம், உடனே வல்லமை இறங்கி வரும், கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும், பரிசுத்தாவினால் நிரப்பப்பட முடியும். ஆனா ஒரு குடும்பத்திலே 2 பேருக்கு நடுவுல எத்தனை காரியத்துல பயம், எத்தனை காரியத்துல அடிமை. ஒரு கணவன் மனைவி சொல்றாங்க, செல்போன்ல 3 மணி நேரம் புருஷன் மூழ்கி போய் இருக்கிறாரு, மனைவிக்கு தெரியும். சில வீட்டுல மனைவி நல்ல நாடகம் பார்ப்பாங்க, கணவருக்கு தெரியும். சில வீட்டுல எப்ப பார்த்தாலும் டிவி ஓடிட்டு இருக்கோம், தெரியும். அது ஒரு அடிமை தானே. நான் உண்மைதானே சொல்றேன். எத்தனை வீட்டுல அடிமையா இருக்கிறாங்க. சும்மா கையில செல்போன் சின்ன பிள்ளைகள் கையில கொடுத்துருக்காங்க.
அந்த சின்ன பிள்ளை 6 மணி நேரம் 5 மணி நேரம் செல்போனை கீழே வைக்க மாட்டேங்குது. அது ஒரு அடிமை தானே. தெரியும், ஐயோ என் பிள்ளைகிட்ட கொடுத்துட்டேன், சாப்பிட மாட்டுக்கானே அப்படின்னு சொல்லிட்டு செல்போன் கொடுக்குறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் செல்போனை கையில வாங்க முடியல. நான் நிறைய குடும்பத்துல நான் ரியலா பார்த்தேன், அதனால சொல்றேன். செல்ல குடும்பத்துல மட்டும்தான் சின்ன பிள்ளைகளை கரெக்டா வார்ன் பண்ணி கரெக்டா அடிச்சு வளர்க்குறாங்க. நிறைய குடும்பத்துல இஷ்டம் போல வளர்க்குறாங்க. நீங்கள் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், இப்ப நம்ம காலவெளியில யோசித்து பார்க்கலாம். ஒருவேளை அடிமைத்தனத்தின் ஆவி இருக்கா, நம்ம யோசித்து பார்க்கலாம். அப்படி யோசித்து பார்த்தாதான் அதுக்கு அடுத்த பாயிண்ட். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவரத்தின் ஆவியை பெற்றீர்கள். இப்ப நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். உண்மையிலேயே நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது நம்ம வாழ்க்கையிலே பயம் அப்படின்னா இருக்கக்கூடாது, அடிமைத்தனம் இருக்கக்கூடாது. நான் தேவனுடைய பிள்ளையா தான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்குள்ள அடிக்கடி சில பாவ அடிமை இருக்கு. சில காரியத்தை குறித்து நான் பயப்படுறேன், திரும்ப திரும்ப நான் பயப்படுறேன், அது என்னைய விட்டு போக மாட்டேங்குது அப்படின்னா உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனோட சமூகத்துல இந்த வசனத்தை சொல்லி கேளுங்க. அப்பா, திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று எழுதப்பட்டிருப்பா. அப்பா, இதெல்லாம் என்னுடைய பழைய சுபாவம், பழைய எண்ணங்கள், இதெல்லாம் என்னை விட்டு வெளியில போட்டுப்பா, இதெல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. கேன்சல் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. 2வது ஒரு வசனம் இருக்கு, கலாத்தியர் 4:6-7. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால், நீங்கள் பிள்ளைகளாய் இருக்கிறபடினால், நீங்கள் சொந்த பிள்ளைகளாய் இருக்கிறபடினால், அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக பிதாவாகிய தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். இப்போ ஒரு கிஃப்ட் நமக்கு தந்திருக்கார். அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ள தந்திருக்கார். அந்த கிஃப்ட் என்ன அப்படின்னா குமாரனுடைய ஆவி. பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனை நமக்காக தந்தார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக தந்தார். இன்று நம்ம இருதயத்துக்குள்ள யார் இருக்கிறா அப்படின்னா குமாரனுடைய ஆவியை தந்திருக்கிறார். இந்த பூமியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா வெளிப்பட்டார், நமக்காக ஜீவனை தந்தார். இன்று நம்ம இதயத்துக்குள்ள இருக்கிற யார்? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து அந்த ஆவியை நமக்கு தந்திருக்கிறார். தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்னா முடிஞ்சிட்டு. நம்ம இருதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். ஆகையால் நீ அடிமையா இராமல், இனிமேல் நான் அடிமை கிடையாது, எந்த ஒரு பாவ அடிமைக்கோ எந்த ஒரு காரியத்துக்கு பயமோ நான் அடிமை கிடையாது, நீ புத்திரனா இருக்கிறபடியால், அழகா அந்த வேட நீங்க நல்லா கவனிக்கணும். நீ அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய். நீ புத்திரனே ஆனால் கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரமாய் இருக்கிறாய். இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுடைய சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கு. நான் இயேசு கிறிஸ்து மூலமாய் பிதாவாகிய தேவனுக்கு நான் சுதந்திரம். எப்படி பிதாவாகிய தேவனுக்கு நான் சுதந்திரம்? இயேசு கிறிஸ்துனுடைய ஆவி எனக்குள்ள இருக்கு. இயேசு கிறிஸ்து ஆவி எனக்குள்ள இருக்கும்போது நான் பிதாவாகிய தேவனுடைய சுதந்திரம். ஹல்லேலூயா. இந்த அதிகால வேளையிலே நமக்கு செய்தி என்ன அப்படின்னா, திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அடிமைத்தனத்தின் ஆவி இனிமேல் நமக்குள்ள இல்லை. சில குடும்பத்துல என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, பிரதர் 10 வருஷமா 15 வருஷமா எனக்கு அந்த பிரச்சனை இருக்கு பிரதர், நான் யார்கிட்ட போய் சொல்லனே தெரியல, எனக்குள்ளேயே நான் புலம்பிட்டு இருக்கிறேன். உங்களுக்குள்ளே குமாரன் இருக்கும்போது, உங்களுக்குள்ளே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது அடிமைத்தனம் செயல்படக்கூடாது, பயம் செயல்படக்கூடாது. திரும்ப 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 பயம் வருதா, திரும்ப திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போதா, எல்லாரும் இனிமேல் நம்ம ஒண்ணு போல சேர்ந்து சொல்லணும், எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ளே குமாரனுடைய ஆவியை தந்திருக்கிறார். எனக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். என் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். கலாத்தியர் 4:6 படி தேவன் தமது குமாரனுடைய ஆவியை என் இதயத்துக்குள்ள அனுப்பினார்.
என் இருதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வாசம் பண்ணினார். இனிமேல் நான் அடிமை கிடையாது, நான் அவருடைய சொந்த பிள்ளை, நான் அவருடைய சொந்த பிள்ளைகளை அறிக்கை பண்ணும்போது நமக்குள்ளே பழைய சுபாவங்கள் பேரும், பழைய எண்ணங்கள் பேரும், பயமான காரியம் வெளியே பேரும், அடிமைத்தனம் வெளியில பேரும். கலாத்தியர் 4:6 நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அடிக்கடி சொல்லக்கூடிய வசனம். அடிக்கடி 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 தேவன் தமது குமாருடைய ஆவியை என் இருதயத்துல அனுப்பிருக்கீங்கப்பா, ஸ்தோத்திரம், அனுப்பிட்டீங்கப்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பா, ஸ்தோத்திரம்பான்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்று எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்கிறீங்க. கர்த்தரும் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். அண்ணே, என்னால முடியலண்ணே, நான் ரொம்ப கடன்ல இருக்கிறேன், ரொம்ப பிரச்சனைல இருக்கேன், நான் நிம்மதி இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் தனிமையில வாழ்றேன், நான் புலம்பிட்டு இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நான் திக்கற்ற பிள்ளையா இருக்கிறேன், நான் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன். மனுஷன் வேணா கைவிட்டுருக்கலாம், உங்களை மீட்டெடுத்த இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறார். அது உங்களுக்கு தெரியுமா? அவர் எங்கேயும் போல, உங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்றார். இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு அவரை கூப்பிடுங்க. அப்பா, என் குடும்பத்துல இருந்து பிரச்சனை, என் வாழ்க்கையில இருந்து பிரச்சனை, நான் இத்தனை காரியத்திலே இன்னும் நான் மீட்கப்படணும், என் வாழ்க்கையில எத்தனையோ காரியத்துல இன்னும் குறை இருக்கு, என்னை மீட்டு எடுங்கப்பா, எனக்கு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதம் வேணும்பா, எனக்கு ஒரு பூர்ண சுகம் வேணும்பா, பூர்ண விடுதலை வேணும்பா, கேளுங்க. பூர்ண சமாதானம் வேணும், கேளுங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது பரலோகத்துல தேவன் பார்ப்பார். வேத வசனத்தை தியானிக்கும் போது பொறுமையா கேட்டாங்க, இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கும் சொல்லி அவர் உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒருமனப்பட்டு ஜெபிப்போம், உங்க குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், செய்கிறோம்ப்பா. புதிய நாளைக்கான சில கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒரு நாள் ஜீவனத்தின் கிருபைக்காக நன்றிப்பா. ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையினால் நிரப்புற கிருபைக்காக நன்றிப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ளே இணைந்திருக்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில 1000 குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிச்சிருங்கப்பா. இந்த நாளிலும் வேதத்தை நாங்கள் தியானிக்கும் போது திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று எழுதப்பட்டிருப்பா. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவர்த்தின் ஆவியை பெற்றீர்கள் என்று எழுதப்பட்டிருப்பா. எங்களுக்குள்ளே குமாருடைய ஆவியை கொடுத்த கிருபைக்காக நன்றிப்பா. வேத வசனம் நாங்கள் தியானிக்கும் போது அப்பா அவ்வளவு எங்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சுப்பா. நன்றிப்பா. எங்க கூட நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. எத்தனையோ குடும்பத்துல இணைந்திருக்காங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில பல சூழ்நிலை உண்டுப்பா. கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியம் உண்டுப்பா. குறைகள் குற்றங்கள் உண்டுப்பா. எல்லாவற்றையும் மன்னிப்பீங்களாப்பா, மன்னிப்பீங்களாப்பா, மன்னிப்பீங்களாப்பா. நீங்க மன்னிச்சா மட்டும்தான்ப்பா ஒவ்வொரு குடும்பத்திலுமே சந்தோஷம், சமாதானம். சில குடும்பத்துலாம் அப்பா இணைந்து ஜெபிக்கிறாங்கப்பா. அவனோட வாழ்க்கையில பல சூழ்நிலை, கர்த்தரை விட்டு தள்ளி போன எத்தனையோ காரியங்கள், என் தேவன் என்னுடைய எல்லா பாவத்திலும் மன்னிப்பாரா என்று பொறுமையோடு ஜெபிக்கிறாங்கப்பா. அந்த குடும்பத்தை கர்த்தர் சந்திக்கணும்ப்பா, என் தேவன் சந்திக்கணும்ப்பா. எத்தனையோ தேசத்துல இணைந்திருக்கிறாங்க. அவனோட உள்ளத்துல நிறைய காரியத்துல பாரம் இருக்குப்பா. எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்கி என் தேவன் சந்திக்கணும்ப்பா. இந்த அதிகால வேளையில யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ, அவங்க இதயத்துல என்னென்ன பாரம் இருக்கோ அந்த எல்லா பாரத்தையும் எல்லாம் நீக்குங்கப்பா. சில குடும்பத்துல பயம், சில குடும்பத்துல இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்ற ஒரு பயம், எல்லாவற்றையும் நீக்கி போடுங்கப்பா. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. அப்பா எங்களுக்கு புத்திர சுவர்த்தின் ஆவியை கொடுத்த கிருபைக்கா நன்றிப்பா. குமாரனுடைய ஆவியை தந்த கிருபைக்கா நன்றிப்பா. எங்க இதயத்துல அனுப்பினார் என்று எழுதப்பட்டிருக்குப்பா. குமாரனுடைய ஆவி எங்கள் உள்ளத்துல தந்த கிருபைக்கா நன்றிப்பா. நன்றி 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 நன்றி. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய சமூகத்துல அர்ப்பணித்து தாழ்த்தி கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. இந்த நாளில் எந்த குடும்பத்துல தாழ்த்துறோங்களோ அந்த எல்லா குடும்பத்துக்குள்ளும் அப்பா கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாருடைய ஆவியை உங்கள் இதயங்களை அனுப்பினார் என்று பேசப்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் குமாருடைய ஆவியால் நிரப்பி அப்பா எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இனி நீ அடிமையா இராமல் புத்திரனா இருக்கிறாய் என்று சொல்லியிருப்பா வேதம். இனி நீ பிள்ளையா இருக்கிறாய் என்று வேதம் சொல்லியிருப்பா. எந்த குடும்பத்துல தாழ்த்துறோங்களோ அந்த குடும்பத்தை 1000 மடங்கு ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படட்டும், சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். காலை வேளையில ஜெபிக்கிற குடும்பத்தை
அபிஷேகம் பண்ணுங்கப்பா. உம்முடைய வல்லமையால் நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசனத்தால் மூடுங்கப்பா. உம்முடைய கிருபையால் நிரப்புங்கப்பா. ஜெப அபிஷேகம் தாங்கப்பா. தியானிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. ஆவிக்குரிய வரங்களால் நிரப்புங்க. ஆவிக்குரிய கனிகளால் நிரப்புங்க. பலனிகளை திறந்து ஆசிரிங்க. பண்டசாலை திறந்து ஆசிரிங்க. எல்லாருடைய கையின் கீழில் ஆசிரிங்க. எல்லாருடைய அப்பத்தின் தண்ணின் ஆசிரிங்க. அவருடைய சிரசின் மேலே ஆசீர்வாதம் ராஜா பரிபூர்ணமாக ஆசிரிங்க. எங்களோட அவைகளெல்லாம் கிறிஸ்துவ அவையம் மாறட்டும். உடம்புல ரத்தம் எல்லாம் கிறிஸ்துவ ரத்தமா மாறட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே முத்திரை போட்டு ஆசிரிங்க. கற்பதுமணி ஆசிரிங்க. மாசமா இருக்காங்க தாய்மொழியும் ஆசிரிங்க. டெலிவரி போடுறாங்க. கத்தர் கூட இருங்க. திருமண தேவைக்கா ஜெபிக்கிற எல்லா விதமான வாசல் திறந்து விடுங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பம் பார்த்தாங்க. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் இருக்கிற எல்லா குழப்பத்தை கத்தர் மாற்றி ஆசிரிங்க. பிறந்தநாள் கொண்டாடுறாங்க, திருமணநாள் கொண்டாடுறாங்க. 1000 தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கப்படட்டும். எல்லா குடும்பம் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்போ அந்த நாளில் ஜெபித்த எல்லா குடும்பத்துடைய மன விருப்பத்தையும் கர்த்தர் நிறைவேற்றித்தாங்க. கடனில் இருக்கிற குடும்பத்தை கர்த்தர் மீட்டு கொடுங்க. பலவீனத்தோட ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுங்க. பரிபூர்ணமான சுகம் தாங்க. தீர்காயுசு சங்கராஜா காலை வேளையில வேலைக்கு போடுறாங்க. எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூடங்க. வாலிப பிள்ளைகள் வாலிப பைகளை உடைய கருத்தர் மீதும் குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். எழுப்புதல் திட்டத்தில் வர வேண்டும். கர்த்தருடைய வருகையில நாங்கள் காணப்பட வேண்டும். தேவனார்களே அப்போ பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக அப்போ யாரெல்லாம் இணைந்துக்காங்களோ, யாரெல்லாம் பொறுத்துரை பண்ணி இரவு மூலமா ஜெபிக்கணும், அந்த குடும்பத்தை 1000 மடங்குமா ஆசிரியர் ராஜா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்காங்க. அவனுடைய எல்லா சூழ்நிலை எல்லா உபத்திரத்துல கர்த்தர் மாற்றி ஆசிரியங்க. வேலைக்கா ஜெபினாங்க, டிரான்ஸ்ஃபருக்கா ஜெபினாங்க, குடும்ப தேவைக்கா ஜெபினாங்க. எல்லா விதமான தடையெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்க. எத்தனையோ குடும்பத்திலே காலவேளையிலே அப்போ வெளியில புறப்படுறாங்க. எல்லா குடும்பத்துக்கும் சகல விதமான பாதுகாப்பு தாங்க. வாகனத்துல புறப்படுறாங்க. நிறைய குடும்பத்துல ட்ரெயின்ல போறாங்க, பஸ்ல போறாங்க, கார்ல போறாங்க. எத்தனையோ இடத்துல அப்போ வியாபாரம் பார்க்காங்க, கம்பெனி வச்சிருக்காங்க, விவசாயி ஜெபிக்கிறாங்க, வியாபாரத்துல நிறைய குடும்பத்துல இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படின்னு காலைவெளியில வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க, போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க, டீச்சர் ஜெபிக்கிறாங்க, டாக்டர் ஜெபிக்கிறாங்க, அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க, தலைவர் ஜெபிக்கிறாங்க. சில குடும்பத்துல அப்பா விசேஷமாக வேற வேற நாட்டுக்குள்ள வேற வேற சூழ்நிலையில இணைந்திருக்காங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கணும்ப்பா. 24 மணி நேரம் உங்களுடைய கிருபை வேணும்ப்பா. உங்களுடைய இரக்கம் வேணும்ப்பா. உங்களுடைய தயவு வேணும்ப்பா. உங்களுடைய காருண்யம் எங்களுக்கு வேணும்ப்பா. நீங்க எங்க கூட இருந்தா போதும்பா. எங்களுக்கு முன்பாக நீங்க கடந்து போனா போதும்பா. விசேஷமா யாரெல்லாம் தாழ்ப்போம் பகலிலே மேகஸ்தம்பமோ இருள் அக்னி ஸ்தம்பமோ கர்த்தர் எங்க கூட இருந்தா போதும்பா. எங்க கூட நீங்க இருக்கணும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள நீங்க இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கலாத்தியர் 4:6 தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருங்களை அனுப்பினார் என்று பேசும்படி குமாரனுடைய ஆவியை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் ஆசிரியங்க. நிறைய குடும்பத்திலே கடன்ல தான் போராடுறாங்க. அந்த கடனுக்கு ஒரு முடிவு கொண்டு வாங்க. கடைசி காலத்துல தேசத்துக்குள்ள பஞ்சம், யுத்தம், வைரஸ், கொள்ளை நோய், எத்தனையோ காரியங்கள். கடைசி காலத்துல அக்கிரமம் மிகுதியாய் போகும், அன்பு தணிந்து போகும். இதான்ப்பா இந்த உலகம். இந்த உலகத்துல மாயான உலகத்திலே உன்னை போல பிறனை நேசி, கட்டளைக்கு கீழ்ப்படி, கற்பனை கைக்கொள்ளு, உண்மையா வாழு, பரிசுத்தமா வாழு, நீதியை பின்பற்று. 1000 காரியங்கள் கற்றுக் கொடுத்தீங்கப்பா. எங்களுக்குள்ள பரிசுத்தாவே இருந்து சகல சத்தியத்திலும் வழிநடத்த கிருபைக்கா நன்றி நன்றி நன்றி. யாரெல்லாம் தாழ்த்துனாலும் எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. இந்த நாளிலும் நிறைய குடும்பத்துல ஏழை எளிய ஜனமா இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு என்ன தேவைன்னு தாங்கப்பா. நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். தேவன் இப்படிப்பட்ட பலியின் மேல் பிரியமா இருக்கிறார் என்று பேசும்படி நாங்க நன்மை செய்ய, தான தர்மம் செய்ய, நற்கிரியை செய்ய, சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. இந்த பூமியில கர்த்தருக்காக வாழணும்ப்பா. சாட்சியா வாழ கிருபை தாங்கப்பா. இச்சையை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கும். துதி கன மகிமை எல்லாம் உமருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்து பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தை சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நைட் நேரத்தில் ஜெபிக்கிறோம். அதையும் தொடர்ந்து கேளுங்கள். 9363064181 நம்பர் கொண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகையை நாம் எல்லாரும் சந்திப்போம். தினந்தோறும் இணைந்திருங்கள். காட் பிளஸ் யூ. தினமும் 1 நிமிடமாவது எங்களுடைய ஊழியலுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.